வியாபாரங்கள முடிச்சுட்டு கண்மணி, அன்பு நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, கண்மணி ஒரு படி மேலேயே போய் மலையில நல்லா என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வராங்க. 2 பேத்தையும் பார்த்துட்டு வீட்ல இருக்க சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த சிவகாமிய பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஷாக்கிங் ஆகுறாங்க. சொல்லாம கொள்ளாம "என்னம்மா வீட்டு பக்கம் வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாப்புல. "அதெல்லாம் ஒண்ணுமில்லடா அன்பு, சும்மா உங்கள பார்க்க வந்தேன்" அப்படின்றாங்க. "உங்க 2 பேத்தையும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு" அப்படின்றாங்க. "அப்படிலாம் நீங்க ஒரு கனவு காண்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்குள்ள நாங்க வேலை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர என் மனசுலேருந்து எப்பயோ நான் தூக்கி போட்டுட்டேன்" அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா போயிடுது சிவகாமிக்கு. அவங்கனால ஒன்றுமே பேச முடியல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அன்பு, "ஏம்மா அதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே நாங்கள் ஒர்க்கர்ஸாக மட்டும்தான் இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. மனசில் தேவையில்லாமல் ஆசையில் நீ வளர்த்துக்கிறாதம்மா. நீங்கள் வீட்டுக்கு போங்க" அப்படின்றாரு. "இனிமேல் நான் வீட்டுக்கு போகிற ஐடியா எனக்கு இல்லைடா" அப்படின்றாங்க. "என்னாச்சும்மா, ஏன்?" அப்படின்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாமே சிவகாமி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அன்பு ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாரு. அதே நேரத்தில் தம்பியும் கூட வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு "என்னடா நீயும் வந்திருக்கிற? இன்னும் சொல்லப்போனால் உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்துட்ட" அப்படிங்கிறாரு. "ஆமாண்ணே, இனிமேல் நாங்கள் போகிற ஐடியா இல்லை. என்னையும் பாட்டியை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. அதுவும் வெண்ணிலா முன்னாடி" அப்படின்றாரு. "ஸோ வந்துட்டீங்க, இனிமேல் நம்ம அங்கே போக வேணாம், இங்கேயே தங்கிக்கங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு" அன்பு கூப்பிட்டு போயிடுறாரு. காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கண்மணி கோலம்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு எதிர்த்தாப்புல இருந்துட்டு தம்பி பொண்டாட்டி ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க சைடில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ரீசனை பற்றி கேட்குறாங்க அன்புக்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, "இங்கே நாங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் காமிச்சுக்கிறோம். கணவன் மனைவியாக இங்கே இருக்கிற லேபர்ஸுக்கு மட்டும் இல்லை, ஓனருக்கே தெரியாது. அதாவது ஜீவா அதாவது கண்மணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கே தெரியாது" அப்படின்றாங்க. "ஸோ இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிறோன்னா இனிமேல் எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லைடா, நீ இது சொல்லணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுது தம்பிக்கு. அவரும் சொல்கிறாரு, "பரவாயில்லண்ணே, எனக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடு" அப்படின்றாரு. "ஒன்றும் பிரச்சனைடா, கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்கு நான் நல்ல வேலையாகவே நான் வாங்கி தரேன்" அப்படின்றாரு. அப்படி அவங்களுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள்.